சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று தெரியவில்லை. நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும். உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே என் பிள்ளையாக உருவெடுத்திருக்கிறாய். இன்றும் என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். உன்னை வசைப்பாடுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பதை அறியாததால் உன்னை வசைப்பாடுகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும். நீயும் நானும் ஒரே இடத்தில்தான் இருக்கின்றோம். உனக்கு தேவையானதை என்னிடத்தில் கேட்டு உன் வேண்டுதல்களை நிவர்த்தி செய்து கொள். நீ எதை கேட்டாலும் எப்போது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். என் லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயும் உன் கண்களால் பார்த்து இருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, கவலைகளை தூரம் வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து காரணத்தால் சகல பாவ துக்கங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த கலியுகத்தின் சாயப்பாவின் பார்வை ஒருவரின் மீது படுவதும் ஒருவரை குருவாக ஏற்று அவர்கள் பாதங்களில் சரணடைவதும் அதிர்ஷ்டசாலிகளால் மட்டுமே முடியும். சுருக்கமாக சொன்னால், குரு கிருபை என்கிற யோகம் இருந்தால்தான் பாவ பயம் துக்கங்கள் நீங்கி கதவுகள் திறந்து கொண்டு கஷ்டங்கள் விரைவில் நீங்கும். அந்த குரு கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், நீ அதிர்ஷ்டசாலி. பிறப்பிலேயே அதிர்ஷ்டசாலியான நீ என்னை எப்போது சந்தித்தாயோ, எப்போது என் இந்த உபதேசங்களை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கின்றாயோ, அப்போதே தெரிந்து கொள், அதிர்ஷ்டம் உன் பக்கம். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உன் வசமாகும். இனி நீ எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி அடைவாய். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும். சாயப்பாவே கதி என்று ஆன பிறகு உன் வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் எதற்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.